வந்தடைந்து விட்டோம் தேவலோகம். இந்த தேவலோகத்திலே 33 தேவருக்கெல்லாம் தலைவர் அந்த பெட்ட பையன், ராமானி பையன், லக்காரி பையன், லக்காரி பையன், செப்ரியா பையன். அவங்க எங்க கிராமம் ராமது கிராமம். ஐயா பாத்தீங்களா என்ன ஒரு ஆணவத்தோட அமர்ந்து கொண்டிருக்காரு பாத்தீங்களா? ஆணவத்தோடு சிம்மாசனத்தில் வருவதற்கு நீ ஒரு புறமாக இரு. அதே தேவேந்திரா, அதே தேவேந்திரா, அட அரக்க பதறி யாரா நீங்க? நாங்க பரம பசங்க, பொல்லாத பசங்களா? இந்த தேவலோகத்துக்கு நீ வந்ததே தவறு. வந்ததும் இல்லாமல் என்னை பார்த்து அதே தேவதை அழைத்தாயே, அது இரண்டாவது தவறு. அது மட்டுமில்லை, நான் அமர்ந்திருக்கும் ஆசனத்தை எட்டி வைத்தாயே, அது மூன்றாவது தவறு. 3 தவறுகளை செய்திருக்கிறார். பார்ப்பதற்கு சின்னம் சிவனாக இருக்கிறார். இன்னும் சில காலத்தை புயலடியில் வாழ வேண்டும் என்றால் என் பாத்திரை விழுந்து சுவாமி நான் செய்தெல்லாம் தவறு என்று மன்னிப்பிக்கத்தான் உங்களுக்கு இவன் கால நான் உயர்த்தா நான் உயர்த்தா பூஜை பஞ்சாங்க உனக்கு உயிர் மீது ஆசை என்றால் ஓடுவது. நாங்க எதுக்கு அதுன்னு தெரியுமா? நாங்க புடிகுமா வந்து புடிகுமா வந்துக்கிறோம். தெரியாமல் புரியாமல் முதல் நீங்க 2 பேரும் யாரா நீங்க? இதோ தெரியுமா சிவசக்கராபுரி கோட்டை. சிவசக்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய அரக்கர்கள் அடியோடு அழுந்துவிட்டால் எடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய அவன் கரத்தில் இருக்கின்றதே வீரவக்ராயுதம். அவன் சிரத்தில் தொலைக்கின்றது முடியுமா முடியாது. ஓடிவிட்டால் வீரபத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். உங்கள் இருவருக்கும் 6.25 எவ்வளோ? 6.25 அரையும் கேட்டீங்களா? எப்படி எப்படியா 6.25 அரையும் காலம் 7 நாடு சனியை பிடிக்குதா? யாருங்க அவன் சொல்ற கணக்கு பார்த்தா இல்லையா? 6.25 அரையும் காலம் சேர்த்தா 7 யாருக்கு பிடிக்குது? 7 நாட்டு சனியை இவனுக்கு பிடிக்குது. அந்த தெய்வங்களுக்கு பிடிக்குது. பிடிக்குது. மரியாதை சொல்கிறேன். இதை எடுத்துட்டு போக முடியுமா முடியாதா? பார்த்தது தவறு பாதத்தை விடுத்து விட்டால் எனக்கு தேவை அணிவகுதம் வீரவக்ராயுதம். செய்தவர் பாடா பாடா செய்கிறோம் பாடாது
அரை முக்கா அரையும் காலையும் யாருடா பிடிக்குது யாரை நாட்டு தனியா யாருக்கு பிடிக்குது சொன்னவங்க பிடிக்காது